உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினமும் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. அப்பா, என்னம்மா? இந்த ஒரு நிமிஷம் இருங்க. என்னம்மா சொல்லு. அப்பா, நான் நீட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்லப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஃபெயில் ஆயிட்டாங்கப்பா. அவங்க 2 பேரும் ஃபாரின்ல போய் படிக்க போறாங்கப்பா. நானும் ஃபாரினுக்கு படிக்க போகவாப்பா? நீ ஃபாரின்லாம் போக வேண்டாம்ப்பா, இங்கே ஒரு நல்ல கோர்ஸாக படி. ஏசப்பா கண்டிப்பாக ஒரு நல்ல திட்டம் வச்சிருப்பாரு. இல்லப்பா, என் ஃப்ரெண்டு 2 பேருமே போறாங்க. நான் கண்டிப்பா போவேன். எனக்கு நீங்க அப்பாவா இல்ல ஏசப்பா அப்பாவா? நான் உங்ககிட்ட கேட்டா ஏசப்பா திட்டம் வச்சிருக்காருன்னு சொல்றீங்க. நீ இப்படிலாம் அடம் பிடிக்கூடாதுப்பா. நான் உனக்கு அப்பா தான், ஆனால் ஏசப்பா தான் ஃபர்ஸ்ட். என் ஃப்ரெண்டு 2 பேரை வர சொல்லியிருக்கேன்ப்பா. 2 பேரும் இப்போ வருவாங்க. நீங்க தான் அவங்க கிட்ட பேசுறீங்க. நான் கண்டிப்பா போவேன். சரிப்பா, உன் ஃப்ரெண்டு வரட்டும், அப்பா பேசுகிறேன். ஆனால் நீ போக வேண்டாங்கிறதான் என்னோட முடிவு. ஃபோன் அடிக்குது, வந்துட்டாளுகளோ? சொல்லு ஸ்வேதா. இந்தா நான் கீழே வரேன். அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கப்பா. சரிம்மா, அவங்கள உட்கார சொல்லு. உட்காருங்க, நீயும் உட்காரு. நீங்க 2 பேரும் ஃபாரின் போறீங்க தானே? ஆமா ஹேமா. பாத்தீங்களாப்பா, அவங்க 2 பேரும் போறாங்க. நானும் போவேன். அவங்க போகிறது இருக்கட்டும்ப்பா, வந்து உன் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா. நீங்க முடிவு சொல்ற வரைக்கும் நானே சாப்பிட மாட்டேன். இவர்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்க? இதெல்லாம் ரொம்ப தப்புமா. உன் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி இப்படிலாம் பிடிவாதம் பண்ணாதம்மா. நான் பிடிவாதம் பிடிக்கலப்பா, நீங்க தான்ப்பா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. என் ஃப்ரெண்டுங்களை வர சொன்னதே அதுக்காக தான். ஏசப்பா நல்லா திட்டம் வச்சிருப்பாருன்னு சொல்கிறேன், அதை நம்பாமல் பிடிவாதம் பண்ணுறேன். முதல்ல வந்து உன் ஃப்ரெண்டை கவனிமா. அப்பாவுக்கு ஒரு வேலை இருக்குமா, நான் கிளம்புறேன். இப்போ இருந்து சரிங்கப்பா. பா, அப்பா ஒரு முடிவு சொல்லிட்டு போங்கப்பா. ச்சே, உங்க அப்பா உன்னை அனுப்புவார்னு எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. எங்க அப்பா என்ன அனுப்ப மாட்டாருங்கிறது உனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு போல. எனக்கு ஹாப்பியாலாம் இல்லை, உங்க அப்பா பேசுற வச்சு அப்படி சொல்றேன். எங்க அப்பா கிட்ட பேச சொல்றதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இப்ப பேசிட்டு இருக்க? உங்க அப்பா தான் நாங்க பேசுறக்குள்ள எந்திரிச்சு போயிட்டாரு. நீ என் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? ஆமா இல்ல, எங்க அப்பா கிட்ட கேட்டா ஏசப்பா கிட்ட கேளுன்னு சொல்றாரு. ஏசப்பா, நான் என்னதான் பண்ணட்டும்? நீ வேணா ஏசப்பா கிட்ட கேட்டுட்டு 2 நாள் கழிச்சு சொல்லு. நாங்க இப்ப போயிட்டு வரோம். நக்கல் உனக்கு. உங்க அப்பா உனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு என்னைய நக்கல் பண்றியா நீ? உங்க அப்பா பெர்மிஷன் கொடுக்கல, அதுக்கு எங்களை என்ன இப்ப செய்ய சொல்ற? எனக்கு ஆத்திரமா வருது, அதனாலதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு எந்த கண்ட்ரில கிடைச்சிருக்கு? ஆல்மோஸ்ட் எங்களுக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்க நெக்ஸ்ட் மந்த் போறோம். கொடுத்து வச்சவ நீ, ஜாலியா பேசுற. எங்க அப்பா இம்சப்படுத்துறாரு, ஆனா எப்படியாச்சும் பர்மிஷன் வாங்கிடுவேன். உங்க அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சொல்லு, நாங்க உனக்கு கால் பண்றோம். இப்போ நாங்க போயிட்டு வரோம். சரி, வாங்க போலாம். எங்களுக்கு 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் போகிறோம். உங்கள் அப்பா என்ன சொன்னார்? எங்கள் அப்பா உசுரை வாங்குறாரு. எனக்கு வர கோவத்துக்கு எங்கள் அப்பா மண்டையை உடைக்கணும் போல இருக்கு. ஏன் ஹேமா அப்பாவை இப்படி பேசுற? உங்கள் அப்பா உனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நீ சந்தோஷமா இருக்க. எங்கள் அப்பா இதுதான் முடிவுன்னு சொல்லிட்டாரு. கோவம் வராமல் பின்ன என்ன வரும்?
நீ கோபப்படுறதுனால என்ன ஆக போகுது? உங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ண ஒரு ஐடியா பண்ணு. அப்படி ஏதாச்சும் ஐடியா தெரிஞ்சா சொல்லுதாயே, அது தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கேன். உங்கள் அப்பாவை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும் ஹேமா? நீ தான் அதுக்காக ஏதாச்சும் ஐடியா பண்ணணும். எல்லா வகையிலையும் எங்கள் அப்பாட்ட ட்ரை பண்ணிட்டேன். இன்றைக்கும் வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணுறேன். உங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்லு, நாங்கள் இப்போ கிளம்புறோம். சரி வாங்க போகலாம். அப்பா எங்க போனார் இந்த இம்சை பிடிச்ச அப்பா? ச்சே. என்னம்மா என்னாச்சு உனக்கு? ஆ பா ப்ளீஸ்ப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போறாங்கப்பா, நானும் போறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. உன்னை அளவச்சு பார்க்கறது அப்போட என்ன இல்லைப்பா. உன்னை போக வேண்டாம்னு சொல்றதுக்கு 1000 காரணம் இருக்குப்பா. ஏன்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படி என்னதான்ப்பா காரணம் இருக்கு? நான் என்ன அங்க போய் சாகவா போறேன்? படிக்க தானேப்பா போறேன். நான் உன்னை படிக்க வேணாம்ப்பா சொல்கிறேன். இங்கே 1000 கோர்ஸ் இருக்குப்பா. இங்கேயே அழகாக படிக்கலாம். நீ அங்கே போகிறது அப்பா மனசு சரியாக படலை. அப்படி என்ன உங்க மனசுக்கு சரியா படல? நான் போவேன். நான் போலன்னா இப்ப இங்க என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளோ கோபம் ஆகாதும்மா. இங்கே உள்ள காலேஜில் அப்ளிகேஷன் வாங்கிப்பா. அதுக்கு என்ன சின்ன அப்பா செய்யும். சரியாம்மா? ஏன் தான் இந்த கொடுமை பண்றாரோ இந்த அப்பா? அச்சோ. பார்த்துக்க ஹேமா, நாங்கள் போயிட்டு வரோம். நீங்க பாய் சொல்லிட்டு ஜாலியா சந்தோஷமா போறீங்க. போய் நல்லா படிங்க, நான் பாத்துக்கிறேன். சரி ஹேமா, நீ ஒன்றும் வருத்தப்படாத, நாங்கள் போயிட்டு வரோம். சரி அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா டேரக்டாக ஏர்போர்ட் வரேன்னு சொல்லியிருக்காங்க, வந்துருவாங்க. அப்படியா? பாய். ஹேமா. பார்த்து பத்திரமா போங்க. பாய். ஓகே பாய் பாய். அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி புக் படிச்சுட்டு இருப்பாரு. இந்நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃப்ளைட்ல போயிட்டு இருப்பாங்க. அப்பா ஏம்மா ஏன் இவ்வளோ கோபம் உனக்கு? கோபப்படாம பின்ன என்ன பண்ணுவாங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ளைட்ல போயிட்டு இருப்பாங்க. நீங்க தான் என்ன அனுப்பலைல. அவங்க படிக்க தானே போகிறாங்க, நீ இங்கே படிக்க தானே போகிற. அதுக்குரிய வேலையை மட்டும் பாருமா. அவங்க படிக்க தான் போறாங்க, டாக்டருக்கு படிக்க போறாங்க. நீங்க உதவாத கோர்ஸ் எல்லாம் படிக்க சொல்றீங்க. உன்னை டாக்டருக்கு படிக்க வேண்டாம்னு சொல்லலப்பா. நீட்டில் ஃபெயிலானது நீ தானே. என் ஃப்ரெண்ட்ஸும் தான் ஃபெயில் ஆனாங்க. அவங்க பேரண்ட்ஸும் ஆப்ஷன் பண்ணி ஃபாரினுக்கு படிக்க வைக்கல. நீங்க அனுப்புனா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? அதான் இவ்வளோ பணம் வச்சிருக்கீங்கல்ல. பணம் பிரச்சனை இல்லைம்மா. இங்கே எவ்வளோ நல்ல கோர்ஸ்லாம் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று எடுத்து படி. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஏசப்பா பார்த்துக்குவார். ரொம்ப நல்லா பேசுறீங்கப்பா. ஆவுன்னா இந்த ஏசப்பாவை சொல்லியே நல்லா சமாளிக்கிறீங்க. என்னம்மா முதல் நாள் காலேஜ் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? இதெல்லாம் ஒரு காலேஜ்? இரிட்டேட்டிங்கா இருக்கு. இந்நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. என் தலை எழுத்து. முதல் நாள் தானம்மா, அப்படிதான் இருக்கும். போக சரியாயிடும். என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே படிக்கத்தானே போயிருக்காங்க. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? படிக்க தான் போயிருக்காங்க, ஜாலியா படிச்சுட்டு இருக்காங்க. இந்த 1.5 என்ன காலேஜில் சேர்த்து விட்டு ரொம்ப பேசுறீங்க.
நான் ஒன்றும் பேசலப்பா. ஏசப்பா உனக்குன்னு வச்சுக்க திட்டம் உனக்கு போக போக தெரியும்ப்பா. ஆமா, ஆனா ஓனா ஏசப்பான்னு ஆரம்பிச்சிட்டீங்களே. ஏசப்பா எப்போதான் இந்த பிள்ளைக்கு புரிய போதோ தெரியல. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். பேசுவீங்கன்னு பார்த்தா பேசாம போனையே பார்த்துட்டு இருக்கீங்க. நீ சொன்னிலம்மா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்க போயிருக்காங்கன்னு. இப்போ போர் நடந்துட்டு இருக்குமா? அந்த செய்தியை தான் பதட்டமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியாப்பா? என்னப்பா ஆச்சு? அந்த போர் நடந்துட்டு இருக்குமா? நம்ம நாட்டை சேர்ந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் நம்ம நாட்டை சேர்ந்த எல்லாத்தையும் மீட்டெடுக்க மத்திய அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கவங்க ஸ்டடீஸ்லாம் என்னப்பா ஆகும்? ஸ்டடீஸ் எல்லாம் இப்போ ஒன்றும் தெரியாதுமா. அவங்க எல்லாம் உயிரோட வரணும், அதான் முக்கியம். அப்பா அவங்கள பத்திரமா ஒன்றிய அரசு மீட்டுருவாங்களாப்பா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாதுகாப்பா வந்துருவாங்களாப்பா? அது அரசாங்கம் பார்த்துக்குவாங்கப்பா. நான் போவேன்னு சொல்லப்ப நீ கோவப்பட்டில, இதுக்காக கூட ஏசப்பானை போக விடாமல் தடுத்துருக்கலாம். ஏசப்பா எது செஞ்சாலும் அதில் ஒரு திட்டம் இருக்கும்ப்பா. இது தெரியாமல் தான் நீ கோவப்பட்ட. சரிப்பா, இப்போ என்னப்பா பண்றது? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பத்திரமா வந்துருவாங்களாப்பா? நீ இப்போயாச்சும் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணு. உன் ஃப்ரெண்ட்ஸை பத்திரமா ஏசப்பா கூட்டிகிட்டு வருவார், சரியா? என்ன இந்த அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? சரி, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். தற்போது அந்த முக்கிய செய்தி. உக்ரைனில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை பத்திரமாக மீட்பதில் உதவிகள் செய்வதாக ரஷ்யா தரப்பிலிருந்து உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய ரஷ்ய பிரதிநிதி இந்தியாவிற்கு உறுதியளித்துள்ளார். மேலும் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். இது தொடர்பான விவரங்களை ஏசப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா. உங்க சித்தம் புரியாம எங்க அப்பா கிட்ட பேசிட்டேன் ஏசப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா கூட்டிட்டு வாங்க ஏசப்பா. என்ன மன்னிச்சிடுங்க ஏசப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். வரக்கூடிய ரஷ்யா இந்தியாவினுடைய நட்பு நாடு என்ற அடிப்படையிலே இந்திய மாணவர்களை மீட்பதற்கு தேவையான அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரேஸ் தி லார்ட். கண்மணியை கேள் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமா ஒவ்வொரு வாலிப பெண் பிள்ளைகளையும் நான் சந்திக்கும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்றேன். ஆண்டவர் இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதிகமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள்லயும் நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஸோ எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த வாலிப பருவத்துல நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விகளோடு இருப்போம். ஸோ இந்த நேரத்துல இதை குறித்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். காட்ஸ் பிளான் ஆர் யோர் பிளான். ஸோ தேவ திட்டமா இல்ல உன்னுடைய திட்டமா? ஸோ நம்ம நிறைய பிளான் போடுவோம் நம்ம லைஃபை குறித்து. 10th முடிச்சதுமே நம்மளுக்கு அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன குரூப் எடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அதுதான் ஒரு பெரிய டிஸ்கஷனாவே இருக்கும். கூகுள்லயும் அதை பற்றியே தான் நம்ம ஃபுல்லா டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம், அடுத்து என்ன பண்ணணும். அதே போல மேரேஜா இருக்கட்டும், என்ன டிசிஷனாலும் அடுத்து ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு நிறைய பிளான்ஸ் இருக்கும். பட் டுடே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடாது உன்னுடைய திட்டமா இல்ல தேவனுடைய திட்டமா. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சொல்றேன். ஒரு வீடு
ஒரு அழகான ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுவோம்னா ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்ற ஒருத்தங்க கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். அந்த ஆர்கிடெக்ட் என்ன செய்வாங்கன்னா ஒரு அழகான ஒரு பிளான் ஒன்று ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ப்ளூ பிரிண்ட் கூட சொல்லலாம், ஒரு பிளான்னு சொல்லலாம். ஸோ அந்த பிளான்ல வந்து என்ன இருக்கும்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த ரூம்ஸ் வரும், எவ்வளவு அகலம் இருக்கும், எவ்வளவு நீளம் இருக்கும் சொல்லிட்டு பர்ஃபெக்டா வந்து ஒரு பிளான் போட்டு கொடுப்பாங்க. ஸோ எத்தனை மாடி நம்ம வந்து கட்ட போறோம் அப்படின்றத அவங்க அழகா வந்து அதுல டிராயிங் போட்டு காமிச்சிருவாங்க. சில ஆர்கிடெக்ட்ஸ் வந்து அதுக்கு ஒரு 3D மாடல் கூட வந்து செஞ்சு காமிச்சிருவாங்க. ஸோ ஃபைனலா வந்து அந்த வீடு கட்டி முடிக்கும் போது அதே போலதான் வந்து அது நடக்கும். அது எப்போனா அந்த ஆர்கிடெக்ட் கிட்ட முற்றிலுமாக நம்ம வந்து ஒப்படைச்சிட்டோம்னா, இடையில நம்ம வந்து நம்மளுடைய ஐடியாஸ் இல்ல இந்த ரூம் வந்து இந்த பக்கம் இருந்தா நல்லா இருக்கும், இல்ல இந்த இவ்வளவு சின்னதா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யும் போது அந்த ஆர்கிடெக்ட் போட்ட பிளான் படி அது வராது. ஸோ இந்த ஆர்கிடெக்ட் வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பிளானை வந்து போட்டுருவாங்க. ஒரு வெறும் கிரவுண்டா, ஒரு காலி கிரவுண்டா இருக்கும் போதே போட்டுருவாங்க. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ பிறக்கிறதுக்கு முன்பாவே, நீ தாயின் கருவுல நீ இருக்கும் முன்னாடியே வந்து ஆண்டவர் வந்து உன்னை குறிச்சு ஒரு பிளான் போட்டுட்டாரு. அவருடைய புஸ்தகத்துல உன்னுடைய நாட்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்குது. எந்தெந்த நாள்ல நீ என்னென்ன செய்வ, எங்கெங்க இருப்பேன்றத ஆண்டவர் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாரு. சங்கீதம் 139 அதிகாரம் 16வது வசனத்துல எப்படி போட்டிருக்குதுன்னா, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஸோ ஆண்டவருடைய புக்ல வந்து ஆல்ரெடி எழுதிட்டாரு எங்கெங்க எப்பப்ப நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கே தெரியாது அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஆனா ஆண்டவருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு உன்னுடைய லைஃப் குறிச்சு. ஸோ அதோடைய அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது, அதாவது நம்மளுடைய லைஃப் குறிச்சு இருக்கிற எண்ணங்கள், தாட்ஸ், காட் வச்சிருக்கிற தாட்ஸ், உன் லைஃப் குறிச்சு இருக்கிற எண்ணங்கள் வந்து அதிகமா இருந்தது. அது வந்து கடற்கரை மணலை காட்டிலும் வந்து ரொம்ப அதிகமான தாட்ஸ். ஹி ஹாஸ் நியூமரஸ் தாட்ஸ். அதாவது நீ வந்து ஒரு சில பிளான் போடுவேன், ஆனா காட் வந்து நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கிறார் உன்னுடைய லைஃப் குறிச்சு. அதே போல ரெண்டாவதாக உன் லைஃப் குறிச்சு ஆண்டவர் வந்து ஒரு யுனிக்கான பிளான் வச்சிருக்கிறார், ஒரு தனித்துவமான பிளான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்து ஒரு விரல் ரேகை வந்து இன்னொருத்தங்களுக்கு இருக்காது. ஸோ அதே போல தனித்துவமான பிளான் வந்து ஒவ்வொருத்தங்களை குறிச்சும் ஆண்டவர் வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால நீ வந்து எதை குறிச்சு நீ கவலைப்படக்கூடாது, உன்னுடைய பிளானை பற்றி நீ யோசிக்காத. ஆண்டவருடைய பிளான் உன் லைஃப்ல நடக்கணும்னா 3 விஷயம் நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்னு, டோன்ட் கம்பேர். சரியா? டோன்ட் கம்பேர். டோன்ட் கம்பேர்னா வந்து மற்றவர்களோடு நீ வந்து உன்னை ஒப்பிட்டு பார்க்கணுன்றத நீ நினைக்காத. அதாவது என் ஃப்ரெண்டு வந்து ஃபாரின் போகணும்னு நினைக்கிறா, யூஜி முடிச்சுட்டு பிஜி ஃபாரின்ல பண்ணணும்னு நினைக்கிறா, இல்ல வந்து என் ஃப்ரெண்டு இந்த குரூப் எடுத்திருக்கிறா, காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கிறா, அதனால நானும் காமர்ஸ் குரூப் எடுக்கணும். இல்ல என் ஃப்ரெண்டு வந்து டாக்டர் ஆகணும்னு நினைச்சிருக்கிறா, மெடிக்கல் சம்பந்தமா ஏதோ செய்யணும்னு நினைச்சிருக்கா, அப்ப நானும் அதே விஷயங்கள் தான் செய்யணும்ன்றத நீ வந்து கம்பேர் பண்ணாத. ஆண்டவர் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்துவமான பிளான் வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால வந்து நீ மற்றவர்களோட உன்னுடைய லைஃப், காட்ஸ் பிளானை வந்து கம்பேர் பண்ணாது. காட் ஹேஸ் அ யூனிக் பிளான் ஃபார் எவ்ரி ஒன். ரெண்டாவதாக, டோன்ட் ரஷ். ஸோ ஒரு அவசரத்துல இருக்கிறாத. அதாவது ஏன் என் லைஃப்ல மட்டும் நடக்கல, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சீட்டு கிடைச்சிருச்சு, எனக்கு மட்டும் ஏன் இந்த சீட் கிடைக்கல, மற்றவங்க எல்லாம் நீட்ல இவ்வளோ மார்க்ஸ் வாங்கிட்டாங்க, நான் மட்டும் இவ்வளோ கம்மியா மார்க்ஸ் வாங்கிட்டேன், மற்றவர்களுக்கு வந்து இந்த சீட்ஸ் கிடைச்சிருச்சு, மற்றவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு மட்டும் வேலை கிடைக்கல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் திருமணம் ஆகல. ஸோ நீ ஒரு பிளான் வச்சிருப்ப, ஆனா ஆண்டவர் அதை விட பெரிய பிளான் வச்சிருக்கிறார். டோன்ட் ரஷ் இன் டு காட்ஸ் டைமிங்ஸ். பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்துல போட்டிருக்கு, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். பர்ஃபெக்டா பண்றாரு அட் இட்ஸ் ஓன் டைம். அந்தந்த டைம்ல காட் வந்து பர்ஃபெக்டா அந்தந்த டைம்ல செய்யறாரு. இப்ப என்ன சீசன்? மாம்பழம் சீசன். ஸோ மாம்பழ சீசன் வந்து இந்த ஒரு 3 மாதங்கள் மட்டும்தான் இருக்கும். மற்ற நேரத்துலலாம் உன்னால வந்து அந்த மாம்பழத்தை பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ அதே போலதான் அந்த சீசன் வரும்போது காட் வந்து உன்னை ஃப்ரூட்ஃபுல் ஆக்குவார், உன்னை கனி கொடுக்கும்படி மாற்றுவார். உன்னுடைய டைமிங் இருக்கும் போது ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், அவருடைய பிளான்ஸை வந்து ஒன்றாக அன்ஃபோல்ட் பண்ணுவார். அடுத்ததாக, டோன்ட் வரி. அதாவது கவலைப்படாத, சோர்ந்து போகாத. நீ உன்னுடைய திட்டங்கள்லாம் வந்து ஒர்க் ஆகல அப்படின்ற போது சோர்ந்து போகாத. அது வந்து ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக தான் மாற்றுவார். நீ பிளான் போட்டது சில விஷயம் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த நாள்ல அதை வந்து ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார், அவருடைய திட்டத்தை வந்து உன் லைஃப்ல வந்து நிறைவேற்றுவாரு. ஒரு குட்டி ஸ்டோரி நான் ரீட் பண்ணேன். ஒரு மனுஷன் இருந்தான், அவன் வந்து ஒரு நாள் வந்து கப்பல்ல போயிட்டு இருந்தான்.
ஸோ கப்பலில் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து ஒரு பெரிய புயல் வந்துச்சு. அந்த புயல் வரும்போது அந்த கப்பல் வந்து ரொம்ப வந்து அசைய ஆரம்பிச்சிச்சு, முழுகிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் போயிடுச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி வந்து ரொம்ப ஜெபம் பண்ணான். ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, எப்படியாவது இந்த ஷிப்ரெக்லேருந்து என்னை காப்பாற்றுங்க, நான் வந்து வீட்டுக்கு போகணும், எங்கள் குடும்பம் இருக்குது, நான் வீட்டுக்கு போகணும்னா. ஆனால் என்ன ஆயிடுச்சு, அந்த கப்பல் வந்து ரொம்ப சரிஞ்சு உடஞ்சி வந்து கடைசியில் ஒரே ஒரு பலகையில் வந்து அவன் மிதந்து போய் ஒரு தீவு, யாருமே இல்லாத ஒரு தீவுல போய் வந்து அவன் சேர்ந்துட்டான். அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா, திடீர்னு வந்து சரி சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, தங்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சரி நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு நினைச்சு அவன் என்ன செஞ்சான், இருக்கிற கட்டைகள்லாம் எடுத்து ஒரு வீடு மாதிரி, ஒரு கூரை வீடு மாதிரி ஒன்று செஞ்சு அவன் வந்து ரெடி பண்ணி வச்சான். கஷ்டப்பட்டு ஒரு 2 ராத்திரியும் பகலுமா அவனா வந்து செஞ்சு வந்து ரெடி பண்ணான். அப்புறம் இருக்கிற சாப்பாடெல்லாம் அங்கே பிறக்கி வந்து அந்த இடத்துல வச்சிருந்தான். அப்புறம் வந்து ஃபுட்டு, சரி நம்ம வேற ஏதாவது ஃபுட்டுக்கு ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெளியே வந்து மீன் பிடிக்கிறதுக்காக அந்த நேரத்தில் போயிருந்துக்கும் போது திடீரென்று அவன் சேர்த்து வச்ச எல்லாமே வந்து ஒரு காட்டு தீ அந்த வீடை ஃபுல்லா வந்து அழிச்சிருச்சு. ஸோ தீ பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவனுக்கு மிகவும் கோவம், புயல்ல இருக்கும் போதும் நீங்க என்னை காப்பாத்தல, இந்த நேரத்திலையும் நான் கஷ்டப்பட்டு நானா ஒரு வீடை கட்டி வச்சிருக்கேன், அந்த வீடும் வந்து எரிஞ்சு போச்சு, நான் இப்ப என்ன செய்வேன்னு சொல்லிட்டு அவன் கோவமா இருக்கும்போது திடீர்னு ஒரு கப்பல் வந்து அந்த தீவை நோக்கி வந்துச்சு. அந்த கப்பல் வந்து இவனை ரெஸ்கியூ பண்றதுக்காக வந்திருக்கு. அப்ப அவனை வந்து ரெஸ்கியூ பண்ணி அந்த கப்பல்ல ஏற்றினதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் கேட்டான், எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க, இது யாருமே இல்லாத தீவாச்சு, எப்படி நீங்க வந்து என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்கும்போது அவன் சொன்னா, எமர்ஜென்சி ஃபயர் அலாம் வந்துச்சு, நெருப்பு வந்தது, ஸ்மோக் வந்ததுனால எங்களுக்கு வந்து அங்க இருந்து தூரத்துல இருந்து தெரிஞ்சது ஒருத்தங்க வந்து மாட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதனாலதான் உங்களை வந்து நாங்க காப்பாற்ற வந்தோம் அப்படின்னா. அப்ப உடனே அவன் வந்து ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்ட்ட வந்து நன்றி சொன்னான். ஸோ ஒரு நெகட்டிவ் விஷயம் உன் லைஃப்ல நடந்தாலுமே, ஒரு ஃபெயிலியர் நடந்தாலுமே ஏன் ஆண்டவர்ட்ட கேட்காம, ஆண்டவரே இதை நீங்க நன்மைக்கு தான் நீங்க செய்வீங்கன்றது நம்ம விசுவாசிக்கணும். ஸோ டோன்ட் வரி, ஸோ டோன்ட் கம்பேர், டோன்ட் ரஷ் அண்ட் டோன்ட் வரி. ஸோ ஆண்டவர் வந்து நம்ம லைஃப்பை குறித்து பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார். அவருடைய பிளான்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட் பிளான்ஸ். இன்னைக்கு நீ நிறைய பிளான்ஸ் போட்டு வச்சிருப்பேன் உன் லைஃப்பை குறித்து. நான் முதல்ல சொன்னது போல நிறைய நியூமரஸ் பிளான்ஸ் வச்சிருப்பேன் உன் லைஃப்பை குறித்து. ஆனால் காட்ஸ் பிளான் மட்டும் தான் நிலைக்கும். நம்ம வந்து பைபிள்ல பார்க்குறோம், நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 21வது வசனத்துல, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஸோ நிலை நிற்கும். ஸோ the only plan which will stand, அதாவது நிற்கிற ஒரே பிளான் வந்து கர்த்தருடைய யோசனை மட்டும்தான், காட்ஸ் பிளான் மட்டும்தான் நிற்கும். நீ உன் மனசுல வந்து நிறைய பிளான்ஸ் போட்டிருக்கலாம், ஆனா காடோடைய பிளான் மட்டும்தான் நிற்கும்ன்றத வசனத்துல சொல்லுது. சரி, இப்போ நம்ம வந்து காட்ஸ் பிளான் தான் பெஸ்ட்ன்னு சொல்றீங்க, அப்ப ஏன் வந்து காட்ஸ் பிளான் பெஸ்ட், எதனால நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்றத நீங்க கேட்கலாம். சரியா? ஸோ நான் ஒரு 3 காரியங்களை மட்டும் நான் சொல்றேன். முதலாவதாக, ஏன் காட்ஸ் பிளான் பெஸ்ட்னா, உன்னை உருவாக்கினவர் அவர். ஹி ஹாஸ் ஃபார்ம்ட் யூ. சரியா? ஸோ யார் வந்து உன்னை உருவாக்கி இருக்கிறார்? ஆண்டவர் தான் உன்னை உருவாக்கி இருக்கிறாரு. ஏசாயா 64வது அதிகாரம் 8வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கினீர். சரியா? அதே போல கடைசியில வந்து சொல்லுது, உமது கரத்தின் கிரியை. நம்மலாம் வந்து காடோடைய ஹேண்ட்ஸ், ஒர்க்மேன்ஷிப். ஆண்டவர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். எப்படி வந்து ஒரு சிற்பி ஒரு சிலையை வந்து உருவாக்குறாரோ அதே போல ஆண்டவர் நம்மளை செதுக்கி நம்மளை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. ஸோ ஆண்டவர் தான் நம்மளை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அதனால நம்ம வந்து we are his handiwork. ஸோ இப்போ நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம்னா, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஒரு டிவிலையுமே கீழே என்ன போட்டிருக்கோம், அந்த டிவிக்குரிய அந்த கம்பெனி பேர் போட்டிருக்கோம், சோனி ஆர் எல்ஜி. ஏன்னா அந்த கம்பெனியோடைய மேனுஃபேக்சர்டு அது. அதே போல உங்க மொபைல் போனா இருக்கலாம், அது வந்து நோக்கியா, சாம்சங் அப்படின்றத அந்த மேனுஃபேக்சருடைய பேர் போட்டிருக்கோம். அதே போலதான் ஆண்டவர் உன்னை உருவாக்கி இருக்கிறாரு, நீ அவருக்கு சொந்தம். ஸோ அதனால அவருக்கு தெரியும் உன்னுடைய லைஃப்ல என்ன நடக்கணும், என்ன பிளான் அப்படின்றது காட் நோஸ். ஆண்டவருக்கு தெரியும். அப்ப நீ வந்து என்ன செய்யணும்னா, ஆண்டவர் கையில உன்னை ஒப்பு கொடுக்கணும். எப்படி நீ வந்து கையில ஒரு பென் ஒரு பென்சில் வச்சிருந்தா, அந்த பென்சில் ஒரு பென் அது அப்படியே இருந்துச்சுன்னா அது வந்து எந்த யூஸுமே இல்லை, எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அந்த பென்சில் ஆர் அ பென் அது வந்து கரெக்டான பர்சன் கையில இருக்கும்போது அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஓவியமாகவோ இல்ல வந்து ஒரு அழகான ஒரு கதை, ஒரு கவிதையாகவோ வர்றதுக்கு அந்த யார் கையில இருக்குதோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீ அதனால என்ன செய்யணும்னா, ஆண்டவர் உன்னை உருவாக்கினதுனால நீ அவருடைய கரத்துல நீ உன்னை அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும், சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ணும்போது ஆண்டவருக்கு தெரியும். ஸோ நிறைய பிள்ளைகளுக்கு வந்து என்ன வேணும்ட்டு அவங்களுக்கே தெரியாது. கேர்ள்ஸ் சில பேர்ட்ட கேட்போம், உனக்கு என்னமா வேணும்,
உனக்கு ஒரு சிம்பிளா எடுத்துக்கோங்க, ஒரு ட்ரெஸ் ஷாப் போறோம், என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியல அப்படின்பாங்க. ஸோ அதனால நமக்கு என்ன வேணும்னு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு உனக்கு என்ன வேணும்னு தெரியும். உனக்கு எந்தெந்த டைம்ல என்னென்ன தேவைன்றத ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. எப்படி பைபிள்ல போட்டிருக்கோல, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நினைக்கும் போது அவங்க பரமபிதா உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்றத வந்து பைபிள்ல போட்டிருக்கோம். ஸோ காட் வந்து உங்களுக்கு அவருக்கு தெரியும். நீ ஒன்ன அறிஞ்சிருக்கிறத காட்டிலும் ஆண்டவருக்கு வந்து உன்னை நல்லாவே தெரியும். ரெண்டாவதாக அதே பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். உன்னை உண்மையாகவே அறிந்தவர். முதலாவது உன்னை உருவாக்கினவர், அடுத்து உன்னை உண்மையாகவே அறிந்திருக்கிறவர். The one who truly knows you. நீ நினைக்கலாம் எங்க அம்மாக்கு என்னை பத்தி நல்லா தெரியும், இல்ல என் ஃப்ரெண்டுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும், இல்ல வந்து எனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு மட்டும் நினைக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு மட்டும்தான் உன்னை உண்மையாகவே நல்லா தெரியும். ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனத்துல என்ன போட்டிருக்குதுன்னா, நான் கடைசி பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், யூ ஆர் மைன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்ஷிப் எடுக்கிறாரு. ஐ நோ யூ அண்ட் யூ ஆர் மைன் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. சரி, அவரு உன்னை வந்து உருவாக்கி இருக்கிறாரு, அடுத்து உன்னை உண்மையாவே அறிஞ்சிருக்கிறாரு. அப்போ அவருக்கு உன்னோட லைஃபை குறிச்சு ஒரு பெஸ்ட் பிளான் வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உன்னுடைய லைஃபை குறித்து ஆண்டவருக்கு தெரியும். உன்னுடைய தலையில இருக்கிற மயிர்கள் எல்லாமே எண்ணி இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ உன்னோட லைஃப்ல என்னென்ன டீட்டெயில்ஸோ எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அதனால நீ என்ன செய்யணும்னா, நீ அவர்கிட்ட முதலாவது நான் சொன்ன மாதிரி அர்ப்பணிக்கணும். ரெண்டாவதாக யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனத்துல இயேசு சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ஸோ அவருடைய அழைப்புக்கு நம்ம என்ன செய்யணும், பின் செல்லணும். சரியா? ஸோ அவர் வந்து இதுதான் உன் லைஃபை குறிச்சு பிளான்மா, நான் இந்த திட்டம் வச்சிருக்கேன் உன் லைஃபை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நீ என்ன செய்யணும், இமிடியட்டா அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம பின் செல்லணும். ஸோ அப்போ ஆண்டவர் வந்து உன்னுடைய லைஃபை குறிச்சு பெஸ்ட் பிளான் வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ ஒரு குட்டி ஸ்டோரியில வந்து நான் ரீட் பண்ணதுல, ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க அழகா வந்து எம்ப்ராய்டரி போடுவாங்க. நீங்க எல்லாருமே எத்தனையோ பேர் வந்து ஹாபிஸ் வந்து எம்ப்ராய்டரி கூட இருக்கலாம். ஒரு ரிங் இருக்கும், அந்த ரிங்ல வந்து கிளாத்தை வந்து நம்ம டைட்டா போட்டுருவோம், ஊசி நூலை வச்சு நம்ம அழகா வந்து எம்ப்ராய்டரி போடுவோம். ஸோ அந்த அம்மா வந்து உட்காந்து ஒரு சேர்ல எம்ப்ராய்டரி போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய பையன் வந்து கீழே உட்காந்துருந்தாங்க. அப்போ அந்த நேரத்துல அவங்க அம்மா அழகா ரசிச்சு அதை வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பையன் கீழே இருந்து, அம்மா என்னம்மா ரொம்ப நேரமா வந்து ஏதோ வந்து தைச்சிட்டு இருக்கீங்க, ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா வந்து பாக்குறதுக்கு நல்லாவே இல்லையேம்மா, ஒரு மாதிரி மெஸ்ஸியா இருக்கு, நூலு மேலையும் கீழுமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க பையன். அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, தம்பி நீ வந்து கீழ இருந்து பாக்குற, அதனால உன்னுடைய வியூ வந்து வேற மாதிரி இருக்கு, நான் மேல இருந்து பாக்குறேன், அதனால என்னுடைய வியூ வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ அதே போலதான் ஆண்டவர் God knows the bigger picture. God knows the bigger picture. அவருக்கு தெரியும் உன்னை ஃபார்ம் பண்ணும்போது அது எப்படி வரும் அப்படின்றத, அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து காடுக்கு மட்டும்தான் தெரியும். நீ கீழே இருந்து நீ வந்து பார்த்துட்டு இருக்க உன் சூழ்நிலையை, இந்த நேரத்துல எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே, எல்லாமே நெகட்டிவா இருக்குதே, ஆண்டவர் உண்மையிலேயே எனக்கு என் லைஃபை குறிச்சு பிளான் வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா காட் ஒரு அழகான ஒரு பிக்சர் வந்து உன் லைஃபை குறிச்சு வச்சிருக்கிறாரு. மூன்றாவதாக உன்னை குறித்து உயர்வான திட்டங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஸோ ஹையர் பிளான்ஸ். ஏசாயா 55:8-9 நம்ம வாசிக்கும் போது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஸோ உயர்வான என்ன தாட்ஸ் வச்சிருக்கிறார், உயர்வான பிளான்ஸ், ஹையர் பிளான்ஸ் வந்து காட் வந்து உன் லைஃபை குறித்து வச்சிருக்கிறாரு. ஸோ உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம், ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் வந்து 10th முடிச்சதும் பயோமேக்ஸ் குரூப் எடுத்தாங்க. அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, சரி நம்மளும் வந்து இந்த ஸ்கூல்ல படிச்சா டாக்டர் ஆகிடலாம், மெடிசனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மார்க்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ல போய் சேர்ந்தாங்க. அந்த ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் 12th முடிக்கும் போது
மார்க்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. அதனால மெடிசன் ஜாயின் பண்ண முடியாத காரணத்தினால அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, என்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டாங்க. என்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த அனிமேஷன், டிராயிங், அதுல பிக்சர், அந்த கார்ட்டூன் பண்றது அதுலலாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. உடனே வந்து அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அது வந்து ஹாபிஸ், ஃப்ரீ டைம்ல வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ஜினியரிங் போயிட்டு இருந்துச்சு. தேர்ட் இயர் வரும்போது அவங்களுக்கு புரிஞ்சுது, எனக்கு வந்து என்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு என்ஜினியரிங்கை ட்ராப் அவுட் பண்ணிட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு 1 இயர் கோர்ஸ் ஆஃப் இந்த அனிமேஷன் அந்த மாதிரி இதில் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பெங்களூர்ல ஒரு வேலை கிடைச்சிது. ஸோ அந்த வேலையிலையும் போய் சேர்ந்துட்டாங்க. அடுத்தது வந்து அந்த வேலையில வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், அவங்களா வந்து நினைச்சிருக்கிற ஒரு திட்டம் என்னன்னா, நானா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு 10 பேரை நான் ரெக்ரூட் பண்ணி நானா வந்து கார்ட்டூன்ஸ், அனிமேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் யோசிச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு நல்லா இருந்த ஒர்க், ஜாப் எல்லாத்தையும் விட்டுட்டு குவிட் பண்ணிட்டு அவங்க சொந்த ஊருக்கு வந்து அவங்களா ஒரு கம்பெனி, பல லட்சங்கள் கடன் வாங்கி அவங்க வந்து ஆரம்பிச்சாங்க. அப்போ சுயபலத்தினால அவங்க செஞ்சதுனால ஒரு 6 மாசத்திலேயே ரொம்ப ரொம்ப தோல்வி அடைஞ்சு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க லாஸ்ல வந்து போக வேண்டியதாயிடுச்சு. அப்போ அந்த நேரத்துல உடைஞ்சு போய் ஆண்டவர்கிட்ட வந்து அவங்கள முற்றிலுமாக அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் லைஃப்ல என் திட்டம் இல்லை ஏசப்பா, உங்க திட்டம் நடக்கணும். நான் இவ்வளவு நாட்கள் வந்து நான் என்னுடைய திட்டத்தையே நான் வந்து நோக்கி ஓடிக்கொண்டுட்டு இருந்தேன். இந்த நாள்ல நீங்க உங்க திட்டத்தை என் லைஃப்ல நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது அடுத்த மாசமே அவங்களுக்கு வான்கூவர், அதாவது கனடா தேசத்திலிருந்து ஒரு ஆஃபர் வருது. இந்த மாதிரி அவங்களுடைய அந்த ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு யூடியூப்ல அதுலலாம் பார்த்துட்டு ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்து ஒரு ஆஃபர் வருது. இந்த மாதிரி நீங்க எங்க கம்பெனியில நீங்க விஎஃப்எக்ஸ் மேனேஜரா நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம இவ்வளோ ஒரு தோல்வியில இருக்கோம், இவ்வளோ ஒரு நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம், ஆனா எப்படி நம்மளுக்கு இது இப்படி ஒரு ஆஃபர் வருது? அந்த ஆஃபர் என்னன்னா, ஒரு டாப் கம்பெனி சோனி பிக்சர்ஸ்ன்றது ஒரு டாப் கம்பெனியில வந்து அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது. அது போக அந்த கூப்பிட்ட அந்த இன்டர்வியூ எடுத்தவருமே ஆஸ்கர் அவார்ட் வின் பண்ண ஒருத்தர்கிட்ட இருந்து இன்டர்வியூ வருது. இப்போ அவங்க குடும்பமாக வந்து அந்த கனடா தேசத்துல வந்து அவங்க செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ அதே போலதான் நம்ம நினைக்கிற பிளான்ஸ், நம்ம போடுற பிளான்ஸ் வந்து சில நேரத்துல வந்து தோல்வியில முடியும். ஆனா ஆண்டவர்கிட்ட நீ ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உன்னை குறிச்சு ஹையர் பிளான்ஸ் வச்சிருக்கிறாரு, மேலான திட்டங்கள் வச்சிருக்கிறாரு. நீ கனவுல கூட நினைச்சிருக்க மாட்ட. அதாவது கண்கள் கண்டதல்ல, காதுகள்ல கேட்டதில்ல, இருதயத்தில் தோன்றினதும் அல்ல, அதை போல ஆண்டவர் வந்து மேலான திட்டங்களை உன் லைஃபை குறிச்சு வச்சிருக்கிறாரு. நம்ம கடைசியா பைபிள்ல இருந்து 2 விமனை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். எப்படி அவங்க லைஃப்ல வந்து அவங்களுடைய பிளானை, ஆண்டவருடைய பிளானுக்கு வந்து அவங்க ஒப்பு கொடுக்கும் போது அவங்க லைஃப் பிளஸடா இருந்துச்சு. பழைய பாட்டுல வந்து நம்ம ரெபெக்கால குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்டோரியில வந்து எலியேசர் வராங்க ரெபெக்கால பாக்குறதுக்கு. லாபான் வீட்டுக்கு வராங்க. ஸோ லாபான் கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்க பொண்ணை வந்து நீங்க அனுப்புறீங்களா எங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு லாபான் சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது கர்த்தரால் வந்தது, திஸ் இஸ் காட்ஸ் வில் அப்படின்னு சொல்லிட்டு லாபான் வந்து எல்லாரும் முன்னாடியே சொல்லும் போது ரெபெக்காக்கு புரிஞ்சுது. ஸோ ரெபெக்காக்கு பார்த்து கேட்கறாங்க, நீ வந்து இவரோட போறியா ஆபிரகாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு செகண்ட் கூட ஒரு ஹெசிடேஷன் இல்லாம இமீடியட்டா வந்து அவ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஸோ அதனால என்ன வர பிளெஸிங்ஸ்னா, முதலாவதாக அவளை வந்து வாழ்த்துறாங்க, நீ கோடான கோடியாக பெருகுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு. அவ லைஃப் வந்து மல்டிப்ளை ஆகுது, பெருக்கம் வந்து அவளுடைய லைஃப்ல கிடைக்குது. 2வதாக அந்த கடைசி அந்த 24வது அதிகாரத்துல கடைசி வசனத்துல பாக்குறோம், ஈசாக்க வந்து அவளை மிகவும் நேசிச்சாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது he loved her deeply. அதாவது அவளுடைய லைஃப் வந்து ஒரு ஆசீர்வாதமா இருந்துச்சு. அதே போல அவளுக்கு ஒரு நல்ல அன்புள்ள ஒரு கணவன் வந்து அமைஞ்சது. ஸோ எதனாலனா அவ ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஒபீடியண்டா இருந்தா, அவ குடும்பத்துக்கு ஒபீடியண்டா இருந்தா, காட்ஸ் பிளானுக்கு அவ ஒபீடியண்டா இருந்தா. அவ என்னெல்லாம் அவளும் நிறைய பிளான் போட்டிருப்பா, we don't know. பட் ஆனா காட்ஸ் பிளான் வரும்போது அவ எந்த கேள்வியுமே கேட்கல. 2வதாக நம்ம புதிய ஏற்பாட்டுல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய தாயாகிய மரியாளை நம்ம குறிச்சு பார்க்கிறோம். அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, she trusted in God's plan. அவங்க வந்து ஆண்டவருடைய பிளான் மேல நம்பிக்கை வச்சாங்க.
ஆனா இவங்களுடைய இதுல பார்க்கும்போது தேவதூதன் அவங்க கிட்ட வந்து சொல்லும் போது இந்த விஷயத்த, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உங்களுடைய வயிற்றுல வந்து பிறக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு செகண்ட் வந்து கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க, ஒரு பயத்துல இருந்தாங்க. அந்த முதலாவது வசனத்துல பாக்குறோம், ஒரு பயத்துல இருந்தாங்க, ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. என்ன செய்யறது, இது உண்மையில நடக்குமா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. பட் ஆனா அவங்களுடைய எமோஷன்ஸ், அவங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ் அதை வந்து ஆண்டவருடைய சித்தத்தை வந்து தடுக்கிறதுக்கு அவங்க இடம் கொடுக்கல. அதை வந்து மீறி அவங்க என்ன சொல்றாங்க, லூக்கா 1:38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். ஸோ அப்படி சொன்னதுமே இமிடியட்டா வந்து அவளுடைய லைஃப்ல வந்து என்ன நடக்குதுன்னா 45வது வசனத்துல, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். ஸோ காட்ஸ் பிளான் எல்லாமே உங்க லைஃப்ல நிறைவேறும் என்று சொல்லிட்டு எலிசபெத் அவங்கள குறிச்சு வாழ்த்துறாங்க. ஸோ அதனால நான் வந்து இதை வந்து கன்க்ளூட் பண்றதுல எப்படி நான் சொல்றேன்னா, காட்ஸ் பிளான், தேவ திட்டம் உங்க லைஃப்ல நடக்கும்போது 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு வந்து உன்னுடைய லைஃப் ஆசீர்வாதமா இருக்கும், 2வதாக நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்ப. அதுதான் வந்து ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்றதுதான். நீ மட்டும் இப்ப நீ போடுற பிளான் எல்லாம் பார்த்தனா அப்படியே ஒரு ஹர்டில்ஸ் இருக்கும், ட்விஸ்ட் டர்ன்ஸ் இருக்கும், சில நேரம் தோல்வியில இருக்கும், அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஒரு சமாதானம் இல்லாத மாதிரி இருக்கும், என்ன இன்னுமே நடக்க மாட்டேது அப்படின்னு இருக்கும். பட் ஆனா காட்ஸ் பிளான் வரும்போது கண்டிப்பா வந்து ஒரு பிளெஸிங் இருக்கும், நீ மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருப்ப. நம்மளுடைய லைஃப்ல வந்து மெயின் ஆசீர்வாதமே நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது தான். ஸோ நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கும் போது ஒரு சின்ன ஒரு பாடலை மட்டும் நம்ம பாடி ஜெபிக்க போறோம். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் தெரிந்து கொண்டேன், தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர், நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்து நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. அப்பா நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்துல அப்பா இந்த பிள்ளைகள் இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்னென்ன திட்டங்கள் அவங்களுடைய லைஃப்ல போட்டிருந்தாலும் ஆண்டவரே எசப்பா, ஆண்டவரே தற்கால தேவைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே நீ தலைமுறை தாங்கும் திட்டங்கள் வச்சிருக்கிறீங்க அப்பா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எசப்பா பெரிய காரியங்களை அவங்களுடைய லைஃப்ல வச்சிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே எசப்பா அது ஒவ்வொன்றாக நீங்க ஆண்டவரே பூட்டப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து கொடுங்க எசப்பா. ஆண்டவரே எசப்பா நீங்க வழி நடத்துங்க, எந்த வழியில நடக்கணும்ன்றதை நீங்க கைட் பண்ணுங்க ஆவியானவரே எசப்பா. ஆண்டவரே அப்பா நல்ல ஞானத்தை கொடுங்க பிள்ளைகளுக்கு, கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்கும்படி ஆண்டவரே ஏசப்பா விசேஷத்த ஞானத்தினால பிள்ளைகளை நிரப்புங்க ஏசப்பா. ஆண்டவரே பிசாசின் திட்டங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்க கூடாது அப்பா. ஆண்டவரே உங்க திட்டம், உங்க பிளான் ஆண்டவரே, உங்க மேலான சித்தம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய லைஃப்ல நடக்கட்டும் ஆண்டவரே ஏசப்பா. மற்றவர்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டவரே ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ப்ரோக்ராம் மூலியமா ஏசப்பா கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா ஆண்டவரே அவங்களுடைய லைஃப்ல கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.